ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் மொதல் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கொட்டாங்குச்சி மேலே 3 கண்ணு மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கண்ணை மட்டும் ஒரு கத்தி வச்சு லைட்டாக ஹோல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பாட்டிலில் எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றும் போது இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் புனல் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நான் பாருங்கள், எண்ணெய் பாட்டில் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சி வச்சுருக்குங்க. கரெக்டாக ஹோல்ஸ் வர மாதிரி அந்த கேன் மேலே நீங்கள் கொட்டாங்குச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் எண்ணெய் பேக்கெட் ஓப்பன் பண்ணி இது போல் நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது நமக்கு எண்ணெய் எங்கேயுமே கீழே சிந்தாது, நமக்கு வேஸ்ட்டுமே ஆகாது, நமக்கு யாரும் ஹெல்ப்பும் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிப்ஸை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் அகர்பத்தியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி அகர்பத்தி ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் அந்த டப்பாவை நம்ம கீழே தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் சிசர் வச்சு இது போல் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நீங்கள் ஒரு 4 பீஸோ இல்லை 5 பீஸ் போல் நீங்கள் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பாக்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மொத்தமாக 2 பாக்ஸ் போல் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, இந்த அகர்பத்தி பாக்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு வாசனையாக இருக்குன்னுட்டு. அந்த வாசனையை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஷெல்ஃபுக்குள்ளேயோ இல்லை பீரோக்குள்ளேயோ துணி உள்ளுக்குள்ளே நீங்கள் அங்கங்கே ஒவ்வொன்றும் 2 நீங்கள் வச்சுட்டா போதுங்க. நீங்கள் சென்ட்டு யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க. ஏன்னா அந்த அகர்பத்தி பாக்ஸ் நமக்கு அந்தளவுக்கு சூப்பராக வாசனை வருங்க. இதே போல் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளேயுமே நீங்கள் இந்த அகர்பத்தி பாக்ஸை ஒவ்வொன்று நீங்கள் வச்சுட்டா போதும், பீரோ உள்ளுக்குள்ளே துணி எல்லாமே நமக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் புது குக்கரோ இல்லை புது பாத்திரம் ஏதாச்சும் நம்ம வாங்கும்போது அது மேலே நமக்கு இது போல் ஸ்டிக்கர்லாம் வரும் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் எடுக்க நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் ரொம்ப சீக்கிரமாக அந்த ஸ்டிக்கர் எடுக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கர் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு குக்கரை தூக்கி நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் போல் மட்டும் நீங்கள் அந்த குக்கரை நீங்கள் லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த குக்கர் மேலே லைட்டாக நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நம்ம கேஸ் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், குக்கரை எடுத்து நம்ம கீழே வச்சாச்சுங்க. இந்த குக்கர் நமக்கு சூடாக்குறதுனால கை வச்சு எடுக்காமல் நீங்கள் ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நீங்கள் பேப்பரை எடுத்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அந்த பேப்பர் நமக்கு வந்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, பேப்பர் இருந்த இடத்துல ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ண எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் எப்போதும் போல் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணால் போதும். அந்த பிசு பிசுன்னு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு குக்கர் க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் உளுத்தம் பருப்பு ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. உளுத்தம் பருப்பு கொட்டிக்க போகிற பாக்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் போல் மட்டும் மஞ்சள் தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ உளுத்தம் பருப்பு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அவ்வளோ உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நம்ம ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம உளுத்தம் பருப்பு ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு மட்டும் கல்லுப்பு எடுத்துகிட்டு இது போல் நல்லா நம்ம தூவிட்டுட்டு ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டு எப்போதும் போல் மூடி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வண்டு புழு பூச்சி விழாது, ரொம்ப நாளைக்கு நமக்கு உளுத்தம் பருப்புமே நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வீடு கூட்டுறதுக்காக புது துடைப்பம்லாம் வாங்குவோம் இல்லையா? அந்த துடைப்பத்த நீங்கள் அப்படியே வீடு கூட்ட யூஸ் பண்ணாமல் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கூட்ட யூஸ் பண்ணுங்கள். அப்போதாங்க அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு ஃபுல்லாகவே நம்ம வீடுக்குள்ளே விழாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கவரை நீங்கள் ஓப்பனே பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாமலேயே அந்த துடைப்பம் மேலே இது போல் நீங்கள் நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கை வச்சு இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும்போது அந்த துடைப்பம் உள்ளுக்குள்ளே டஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே நமக்கு கீழே விழுங்க. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் கை வச்சு எல்லா பக்கமும் நல்லா நான் தேய்ச்சிக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துடைப்பத்தை அடிப்பக்கமாக நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த துடைப்பம் மட்டும் நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள் துடைப்பு ஃபுல்லாகவே நான் வெளியே எடுத்தாச்சுங்க. வெளியே எடுக்கும்போது நமக்கு நிறைய டஸ்ட்டு விழுது. அது மட்டும் இல்லாமல் கவருக்குள்ளே நிறைய டஸ்ட் இருக்குது. அதை கொண்டு போய் நீங்கள் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் துடைப்பத்தை ஷேக் பண்ணால் நமக்கு இன்னுமே டஸ்ட்டு கீழே விழுந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் துடைப்பத்தை கீழே வச்சுட்டு நம்ம துணி துவைக்க வச்சுருப்போம் இல்லையா ப்ரஷ்ஷை அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த துடைப்பம் மேலே எல்லா பக்கமும் இது போல் நீங்கள் துணி துவைக்க ப்ரஷ் போடுவீங்களே அதே போல் நீங்கள் துடைப்பம் மேலே வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எல்லா டஸ்ட்டுமே நமக்கு வெளியே வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் துடைப்பத்தை வச்சு ஒரு டைம் லைட்டாக வெளியில் கூட்டிட்டு லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேருகிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேரீ மடிச்சிருப்போம் இல்லையா? சேரீ நம்ம கச்சா முச்சான்னு மடிச்சு வைக்கும்போது அந்த பீரோ ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லான மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம வேறு பீரோ வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வேறு பீரோ வாங்காமல் அந்த ஃபுல்லான பீரோலுமே நீங்கள் ஒரு பாதியை நீங்கள் மாற்ற முடியுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சேரீ எடுத்துருக்க இது போல் நல்லா நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மடித்து வச்ச சேலையை நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் நம்ம வச்சுக்கலாங்க. அந்த சேலையோட ப்ளவுஸ் இருக்குல்லையா எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மடிச்சு வச்ச சேலை இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ப்ளவுஸ் மேலே இது போல் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் 2 பக்கம் ப்ளவுஸையும் இது போல் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் மேலே நமக்கு கச்சா மூச்சான்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ப்ளவுஸுக்கு பாருங்கள் மேலே கீழே 2 பக்கம் மட்டும் நான் இது போல் கொக்கி நான் மாட்டி விட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் இருக்குல்லையே இந்த ப்ளவுஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இது போல் நீங்கள் அந்த கை ப்ளவுஸை மடிச்சுட்டு இது போல் நீங்கள் அழகாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதே போல் நீங்கள் ஆப்போசிட் சைடையும் நீங்கள் நல்லா நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த சாரீ ப்ளவுஸு நமக்கு இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் எந்த அளவுக்கு ட்ரெஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் கீழே எந்த அளவுக்கு லென்த்து விட்டுருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடிப்பக்கமாக அந்த சேரீ இருக்கு இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு மாதிரி நான் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. அதே போல் முன்னாடி சைடுமே நமக்கு சேரீ வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே போல் நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம மேல் சைடு இதே மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம மடிச்சோம் இல்லையா அதை நீங்கள் இன்னொரு வாட்டி எடுத்துக்கணுங்க. இன்னொரு வாட்டி எடுத்து நீங்கள் அந்த சேரீ உள்ளுக்குள்ளே நீங்கள் 2வது துணி உள்ளுக்குள்ளே நீங்கள் இந்த சேரீ நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் வைக்கணுங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் இன்னொரு மடி மடிச்சுட்டு அந்த மேல் இருக்கிற சேரில் 2வது உள்ளுக்குள்ளே 2வது சேலை எடுத்து அது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கை வச்சு நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. கசன்னு ஆர்கனைஸ் பண்ணாமல் இது போல் நீங்கள் கை வச்சு மடிப்பு கலையாமல் ரொம்ப அழகாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் சேரீ அவ்வளோ நீட்டாக இருக்கும். இதை நீங்கள் கீழே தூக்கி போட்டாலுமே சரிங்க நமக்கு சேரீ கடைஞ்சே போகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் சேரீ மடிச்சிக்கும் போது நீங்கள் நார்மலாக நீங்கள் மடிச்சுக்கிறீங்களா ஒரு சேரீ மடிச்சுக்கிற இடத்துல 3 சேரீ நீங்கள் வைக்க முடியும். இதனால் நீங்கள் அடிக்கடிக்கு வேறு பீரோ வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு பீரோவும் அடிச்சுக்காமல் இருக்கவும் செய்யுங்க. இதே போல் செட்டாக நீங்கள் மடிச்சு வச்சுட்டா எடுத்து யூஸ் பண்ண நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.